இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கட் மைக்ரோப்ஸ் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு ரீசெண்டாக ரிசர்ச்சில் வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு சில மைக்ரோப்ஸ், சில பாக்டீரியாக்கள் அதிகமாகவும், சில பாக்டீரியாக்கள் அதாவது லாக்டோபேசிலி அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. அதில் குடல் சார்ந்த நுண்ணுயிர்கள் அந்த நுண்ணுயிரிகள் வந்து கம்மியாகிறத கட் டிஸ்பயோசிஸ்மாங்க. அந்த விஷயத்த முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரீபயோட்டிக் உணவுகள் அப்படின்னு நான் எப்போதுமே ஆரம்பிப்பேன். அவருக்கு ப்ரீபயோட்டிக் உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுதே ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாளில் அவர் வந்து இன்சுலின் போடுறதை நிப்பாட்டிட்டார். அப்புறம் அங்கே மருத்துவர்கிட்ட போய் கேட்டு மாத்திரையும் ஓரளவுக்கு நிப்பாட்டி சர்க்கரையே இல்லாதனால அதை கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அடுத்து அவருக்கு பார்த்தா சில நாட்கள் மட்டும் சர்க்கரை ஏறுது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது என்றைக்கெல்லாம் சர்க்கரை ஏறுது அப்படின்னு பார்க்குறோம். டெய்லி அனுப்புவார். அவர் வந்து ஒரு மிஷினே வாங்கி வச்சுட்டு எனக்கு அனுப்புவார். சில நாள் மட்டும் ஏறும், சில நாள் அந்த மேப்பை பார்த்தா தெரிஞ்சிடும். என்னடா அது சில நாட்கள் மட்டும் ஏறுதே, சில நாட்கள் ஏறலையே அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால சில நாட்கள் தூங்குறது. இப்போ தூக்கமின்மையும் ஒரு பெரிய பிரச்சனை தான். மனசு சரியில்லாட்டி தூக்கம் வராது. மனசு சரியில்லாதனால அவர் தூங்குறது இல்லை. தூங்காத அன்னைக்கு மறுநாள் சுகர் நார்மலாக தான் இருக்குது. தூங்காத அன்னைக்கு 2 நாள் கழிச்சு சுகர் மாறுது, டயபெட்டிக் ரீடிங் மாறுது. இது வந்து ஒரு மர்மமாகவே இருந்துச்சு. என்னடா அது வாரத்தில் 2 நாள் நல்லா இருக்குது, 2 நாள் நல்லா இல்லை அப்படிங்கும்பொழுது கிட்டத்தட்ட அப்போ தான் தோணுது, உங்கள் மனசில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குதுன்னு தோணுது. அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை, ஆனால் தூக்கம் வரதில்ல. அவர் அப்பயும் ஒத்துக்கிறேன், சொல்லலை. அவர் எப்படி சொல்லுவார், ஒரு ஜாலியான பர்சன். அவர் ரொம்ப ஜாலியாக, நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களா, ஒரு காமெடி பர்சன் எப்படி இருப்பாங்க, ஒரு காமெடியாக ஜாலியாக இருங்கவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஜாலியான பர்சன். அவர்கிட்ட போய் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியாது. அப்படிங்கும்பொழுது தூக்கம் எதனால் வரல அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட பெண்ணை நினைக்கும் பொழுது, அவளோட எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது என்னால் தூங்க முடியல. அப்போ அங்கே தூங்குறாரு. அங்கே தான் துவங்குறாங்க கதையை சொல்லும் பொழுது. அவருக்கு பொதுவாக வந்து சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களோட வேலையே என்ன அப்படின்னா நிதர்சனத்தை அக்செப்ட் பண்ண வைக்கிறதா. ஒன்று அவங்கள மாற்ற முடியும்னா மாற்றலாம், இல்லை ஏற்றுக்க முடியும்னா ஏற்றுக்கலாம், இல்லை தள்ளி இருக்கலாம். ஸோ இங்கே வந்து மகள், நீங்கள் அவங்க ரொம்ப அறிவான குழந்தை, அறிவுனா பயங்கர அறிவான குழந்தை. அந்த குழந்தை வந்து ரொம்ப பெரிய படிப்பு படித்து பெரிய இடத்துல வேலை பார்க்குற குழந்தை வந்து நீங்கள் அந்த பொண்ணை மாற்றுற அளவுக்கெல்லாம் அதுக்கிட்ட ஒன்றும் தவறு கிடையாது.